ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்கள் பவித்ரா அவர்களோட மகளுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகையான தேவயானி அவர்களோட மூத்த பொண்ணு தான் இனியா அவர்கள். அவங்க சரிகமபா சீசன் 5 சீனியர்ஸில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக பாடி வந்துட்டு இருக்காங்க. தம் பொண்ணு அந்த சீசனில் கலந்து பாடிக்கிட்டு இருக்கிறதுனால தேவயானி மேம் அவர்களுமே வார வாரம் அந்த ஒரு செட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தேவயானி மேம் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கேஷுவலாக பழகுறாங்க. குறிப்பாக பவித்ரா அவர்கள்கிட்ட ரொம்பவே கேஷுவலாகவும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பழகி வந்துட்டு இருக்காங்களாமா. அதுலேயும் பவித்ரா அவர்களோட பொண்ணு கூட பயங்கர சேட்டெல்லாம் பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்களாமா. அப்படி அவங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படி இல்லைனா உனக்கு என்ன விளையாட்டு பொருட்கள் வேணும் எதுனாலுமே என்கிட்ட சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. அண்ட் அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களோட பொண்ணு வந்து அடிக்கடி எனக்கு வந்து ரிமோட் கார் வேணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த தேவயானி மேம் வந்து நல்லா நினைவு வச்சுக்கிட்டு அண்ட் இந்த வாரம் வந்து அவங்க போயிருந்தாங்க இல்லையா ஷூட்டிங்க்கு. அப்போ பவித்ரா அவர்களோட பொண்ணுக்கு இதை வந்து பரிசா கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ஒரு செட்லேயே பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களோட பொண்ணு அந்த ஒரு காரை வச்சு ரொம்பவே ஜாலியாக விளாண்டுருந்தாங்களாமா. அண்ட் இதை பார்த்துட்டு பவித்ரா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே தேவயானி மேம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட பொண்ணுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. இருந்தாலுமே அங்கே ஜாலியாக விளையாடும் போது அந்த குழந்தை என்ன கேட்டுச்சு அப்படிங்கிறத நினைவு வச்சு அவங்க இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் அந்த ஒரு டாயை வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து அதை விளையாட வச்சு பார்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தேவயானி மேம் பவித்ரா அவர்கள்கிட்ட உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள மாதிரி பெண்களுக்கு என்னோட சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடி வந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நல்லா பாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்களாமா. அவங்களோட பொண்ணுமே அந்த காம்படிஷனில் பாடுறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி தேவயானி மேம் சொன்னாங்களாமா. இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இந்த உயரத்துக்கு போயிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க நடிகர் பிரசாந்த் அவர்கள் மீண்டும் ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக டோலிவுட்டில் நானி அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் கோர்ட் விசஸ் நோபடி. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று 50 கோடிக்கும் மேலே கலெக்ஷனை வந்து வாரி இறைச்சிருந்துச்சு. அந்த ஒரு படத்தோட ரைட்ஸை தான் பிரசாந்த் அவர்கள் வாங்கியிருக்காராமா. குறிப்பாக அந்த ஒரு படத்தில் வக்கீல் இருந்தார் இல்லையா, அந்த ஒரு கேரக்டருக்கு பிரசாந்த் அவர்கள் நடிக்க போகிறாராமா. வில்லன் கேரக்டருக்கு அவரோட அப்பா நடிக்க போகிறாராமா. அண்ட் படத்தில் வந்த அந்த 2 யங்ஸ்டர்ஸ்க்கு தேவயானி மகளான இனியா அவர்களையும் அதே போல் 5 ஸ்டாருக்கு அதிரேசன் அவர்களோட மகன் அவரை வந்து ஹீரோவாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. தெலுங்குல அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த 2 யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு வக்கீல். அதே மாதிரி வில்லனும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. இங்கிட்டு இருக்க கேஸ்டிங்குமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஹீரோ ஹீரோயின் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் படத்தோட வெற்றி அமையும் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.